நீங்கெல்லாம் இவங்களாம் சிலம்பம் பழகிறவங்க தானே? நீங்கெல்லாம் சிலம்பம் சண்டை போடுறீங்கல்ல, ட்ரைனிங் பண்றீங்களா? நீ இப்போ வந்து ஒருத்தனை அடிக்கும் போது கரெக்ட் டைமிங்ல அவன் குனிஞ்சாதான் அவன் மேல அடிபடாது, அப்படிதானே? நீ ஒரு குதிரை மேல இருந்து சண்டை போடுற, ஏத்தாப்புல வர்றவன் உன்னை கொல்லணுங்கிற நோக்கத்தோட வருவான் வாளோட. அவன் வீசுற டைமிங்ல ஒன்னு டிஃபென்ஸ் பண்ணணும், கேடயத்தை வச்சு டிஃபென்ஸ் பண்ணணுமாங்கிறது, இல்லைன்னா பின்வாங்கணுமா, இல்லைன்னா அட் அ டைம்ல நீ எதிர்த்து தாக்குதல் பண்ணணுமா, இது எல்லாமே நீ திங்க் பண்ற மாதிரியே அந்த குதிரையும் திங்க் பண்ணும். உனக்கு ஈக்குவலா திங்க் பண்ணி செயல்படும். அப்பதான் போர்ல நீ தப்பிக்க முடியும். நீ பின்வாங்கணும்னு நினைக்கும் போது குதிரை அதுல நின்றுட்டு இருந்தேன்னா எதிர்த்தாப்புல வர உன்னை வெட்டி கொண்டுடும். அப்படிதானே? தப்பிக்க முடியாது. அப்ப குதிரை வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை யோசிச்சு செய்யக்கூடிய அளவுக்கு நாலேஜ் உள்ளது. அதே மாதிரி முன்னாடி வர்றவங்கள ஃபேஸ் ரீடிங் சொல்லுவாங்கல்ல, எதிர்த்தாப்புல வர்றவங்க என்ன மனநிலையில வராங்கிறத குதிரை ஜட்ஜ் பண்ணும். அவன் நேரம் வந்து நம்மள என்ன செய்ய போறாங்கிறத முன்னாடியே குதிரையில ஜட்ஜ் பண்ண முடியும். அதனாலதான் குதிரையை ரெகுலரா பயன்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாம குதிரைனாலே ஆற்றல்ங்கிறது வேகமா ஓடுறது, குதிக்கிறது அது கிடையாது. குதிரை வந்து கண்டினியூவா நீ 2 நாள் ஓட்டிட்டு இருந்தாலும் டயர்ட் ஆகாது. நீண்ட நெடுந்தூரம் தொடர்ந்து அதால செயல்பட முடியும், கொஞ்சம் கூட தளர்ச்சி அடையாது. அதே மாதிரி குதிரையால நின்றுகிட்டே தூங்க முடியும். அது வாழ்நாள்ல 5% அல்லது 10% தான் தரையில படுக்கும். குதிரை கீழே படுக்காது. படுத்து ஒரு ரோல் பண்ணிட்டு திரும்ப எழுந்திரிச்சிடும். நின்றுகிட்டே தான் தூங்கும் குதிரை. அப்படி இருக்கிறதுனால போர்க்களத்திலேயோ எதுலையோனாலும் நீங்க குதிரை மேலே எப்போதும் இருக்கலாம். குதிரை கீழே படுக்கவே செய்யாது. எப்போதும் ஜாக்கிரதையா இருக்கும். குதிரையோட காலில் சாக் அப்சர்னு ஒன்று உண்டு, பிள்ளை குடம்புன்னு நாங்கள் சொல்லுவோம். அது தரையில வர்ற அதிர்வை கூட சென்ஸ் பண்ணும். இப்போ நாய்க்கு வந்து மோப்ப சக்தி இருக்கும், காதால கேட்கிற தன்மை இருக்கும். ஆமா, இந்த 2 தான் இருக்கும். பாம்புக்கு வந்து அதிர்வு உணர்வு தன்மை இருக்கும். இப்படி ஒரு மிருகத்துக்கும் குறிப்பிட்ட ஒரு சென்சிபிலிட்டி மட்டும்தான் இருக்கும். குதிரைக்கு வந்து கேட்கிறது, நுகர்றது, அதிர்வு உணர்றது, எல்லா தன்மையுமே இருக்கும். தூரத்துல வரக்கூடிய சின்ன சமிக்கை கூட அதால உணர்வு. அப்போ ஒரு குதிரை காதை சொல்லுவாங்க, குதிரை காதை பாக்குறது, அப்புறம் காதை பின்னாடி மடிக்கிறது. 2 காதையும் நாய் மாதிரி பின்னாடி மடிச்சிட்டுன்னா அது அட்டாக்கு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம், நம்மளை அட்டாக் பண்ண போகுதுன்னு அர்த்தம். அதோட சைனை வச்சு யாரோ வராங்க, ஏதோ நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க. இங்க இப்போ வரலாற்றுல அலெக்சாண்டர் பாடத்தை யாராவது படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? அலெக்சாண்டர் வந்து 18வது வயசுல புசி பேலஸ்ங்கிற ஒரு குதிரையை கேப்சர் பண்ணுவாரு. தன்னோட காஸ்மேன்ஷிப்னு சொல்றோம்ல, அதை கண்ட்ரோல் பண்ணி அதை ஓட்ட ட்ரெயின் பண்ணி அவர் கையில எடுப்பாரு. அவர் வாழ்நாள்ல பண்ண கடைசி போர் வரைக்கும் அந்த குதிரை அவரோட இருக்கும். கடைசியா நம்ம இந்தியாவோட பாடல போரஸ் மன்னனை எடுத்து அவர் போர் புரியும் போது அந்த குதிரை இறந்தது. குதிரை இறந்ததுனால இன்னொரு குதிரையில இருந்து அவரால் போர் புரிய முடியாம அவரும் அடி வாங்கிடுவாரு, பின் வாங்கி போவார் அந்த போர்ல. அப்பதான் அவர் இறந்து போவார். அதே மாதிரி சேத்தத்னு ஒரு குதிரைக்கு நீங்க ராஜஸ்தான் குஜராத் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா கோயில் இருக்கும். மகாராணா பிரதாப் சிங்னு சொல்லுவாங்க. அவர் முகலாயர்கள் நம்மளை எதிர்த்து போர் புரியும் போது அவங்களை எதிர்த்து போர் புரிஞ்ச மன்னர். அவர் வந்து போர்க்களத்துல மாட்டிடுவார். சரண்டர் ஆகிற கண்டிஷன்ல அந்த குதிரை அதோட உயிரை கொடுத்து அவரை காப்பாற்றும். 16 மீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள ஆறை தாண்டி அவரை வெளியே கொண்டு வரும். அந்த மாதிரி போர்க்களத்துல குதிரை வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையிலையும் மேல இருக்கிற வீரனை காப்பாற்றக்கூடிய எண்ணம் உண்டு. அதனாலதான் குதிரைகளை போர்ல பயன்படுத்தினாங்க. இது இல்லாம இன்னைக்கு மாடர்ன் இதுல இன்னொரு பிரீடும் இங்கே இருக்கு. அதாவது ஹைபிரிட் பண்ணி மனிதனால உருவாக்கப்பட்ட குதிரை, அதை தரவு பிரீடுன்னு சொல்லுவாங்க. மரபணு ரீதியா மாற்றப்பட்டு உருவாங்க. இப்ப நீங்க பெரிய கிளப்ல இந்த கிண்டிலாம் ரேஸ் கோர்ஸ் இருக்குல்ல, சூதாட்டம் பணம் கட்டி குதிரை ஓட்டுறாங்கல்ல, அது வந்து அந்த பிரீடு தான். அதை தரவு பிரீடுன்னு சொல்லுவாங்க.